குழந்தைக்கு பெண் குழந்தை, எனக்கு 3வது குழந்தை சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தையை சிதம்பரம் ஓபியில் அட்மிட் செய்து ஆப்ரேஷனுக்காக வேண்டி அட்மிட் செய்தோம். முதல் ஆப்ரேஷன் முடிந்து 2வது ஆப்ரேஷனுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 9 மாத காலமாக 2வது ஆப்ரேஷன் நடைபெற்று முடிந்து விட்டது. ஆனால் யூரின் சரியாத முறையில் வராததின் காரணத்தினால் 3 நாட்களாக குழந்தை அவதிப்பட்டு கொண்டே இருந்தது. இது எதனால் யூரின் வரவில்லை என அறுவை சிகிச்சை செய்த மூத்த டாக்டர் ரவீந்திரன் என்பவரிடம் கேட்டபொழுது, நீ கேட்டு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். அதற்கு, சார் எனக்கு தெரியவில்லை என்பதனால் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது, என்ன காரணம் என்று கூறாமல், நீ போய் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு வா, உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு என்று சொல்லிவிட்டார். மேற்கொண்டு பேசியதின் காரணத்தினால், உன்னோட குழந்தையை நான் இனி பார்க்க மாட்டேன், டிஸ்சார்ஜ் செய்து அழைச்சிட்டு போ, உனக்கு நான் காசு வாங்கிவிட்டு நான் ஆப்ரேஷன் செய்யவில்லை, ஃப்ரீயாகத்தான் நான் ஆப்ரேஷன் செய்கிறேன், உனக்கு சொன்னாலும் புரியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி கூட வந்த இன்னொரு அசிஸ்டண்ட் டாக்டர் பிரபு என்பவர் மரியாதை குறைவாக, உன்னிடம் ஒரு முறையிடம், உன்னுடைய மனைவியிடம், உன் பொண்டாட்டியிடம் ஒரு முறையிடம், மாமியாரிடம் ஒரு முறை என்று தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியாது, ஆப்ரேஷனுக்கு நீ எங்கே போயிருந்த என்று கேட்கும் பொழுது, நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், வெளிநாட்டில் புடுங்கி கொண்டிருந்தாயா என்று சொல்லி அவமரியாதையாக பேசி மறுபடியும் மருத்துவரை அணுகும் பொழுது, நான் எம்எஸ்சி மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் சார் அவர்களிடமும் டீன் அவர்களிடமும் இது சம்பந்தமாக புகார் அளித்தேன். புகார் அளித்ததற்கு பிறகும் கூட இப்பொழுது என்னோட குழந்தையை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி டிஸ்சார்ஜ் செய்வதாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே தயவு கூர்ந்து தமிழக அரசும் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து என் குழந்தையை குணப்படுத்தி காப்பாற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். புகார் கொடுத்ததற்கு எந்த பதிலுமே இல்லை. நீ இந்தியன் பிரசிடென்ட் யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கிட்டாலும் சரி, நான் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. நீ அயோக்கியன், நீ கிரிமினல் மைண்டு உள்ளவன், உன்னுடைய குழந்தையை நான் இனி பார்க்க முடியாது, மன்னிப்பு கடிதம் நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் மட்டும்தான் என்னுடைய குழந்தையை அந்த டாக்டர் ரவீந்திரன் என்பவர் மருத்துவம் பார்ப்பதாக சொல்கிறார்கள். என்னை வைத்துக்கொண்டு என்னுடைய குழந்தையை மன்னிப்பு கடிதம் என்பதன் மூலமாக பேரம் பேசி கொண்டிருக்கிறார். எனவே தயவு கூர்ந்து இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுத்து என் குழந்தையை குணப்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது என்னுடைய குழந்தைக்கு சாதாரணமாக அழைத்து செல்ல முடியாது, ஆம்புலன்ஸிலோ அல்லது வேறு ஒரு வாகனத்திலோ தான் என் குழந்தையை அழைத்து செல்ல முடியும். 9 மாத பச்சிளம் குழந்தையாக இருக்கிறது. பல பேரிடம் நிர்வாகத்தின் மூலமாக நாங்கள் அணுகி புகார் கூறியதற்கு பிறகும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், மருத்துவர் மருத்துவம் பார்க்க மாட்டார் என்பதாகவே அவர்கள் ஓப்பனாகவே சொல்கின்றார் அந்த மருத்துவர். 3வது பெண் குழந்தை, இந்த பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. இது கொலஸ்ட்ரமி சிக்மைடுங்கிற சொல்லக்கூடிய ஒரு தீவிர உயர் சிகிச்சை செய்யப்படக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கிறது. 9 மாதமாக நான் எது கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. நீ கேட்டு என்ன செய்ய போகிற, நீ சொல்லிட்ட, நான் கேட்டுட்டேன், அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் சிகிச்சையெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போது யூரின் 3 நாளாக போகாமல் ரொம்ப வயிறு வீங்கி போயிடுது, வாமிட் எடுக்க ஆரம்பிக்குது பாப்பா. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை டியூப் போட்டாலும் எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் என்ன வேலை ஆச்சு அப்படின்னு கேட்டால் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க. இப்போ அப்பா கேட்டாங்க, குழந்தையோட அப்பா சார்கிட்ட கேட்டதுக்கு அவங்க உங்களுக்கு விளக்கம் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதனால் நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி போய் கேட்டதுக்கு ரொம்ப பேசுகிறாங்க உங்கள் வீட்டுக்காரங்க சாரி சொன்னால் தான் நாங்கள் இங்கே இனிமேல் உங்களுக்கு பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். பாப்பாவுக்கு மோஷன் போகிற ஹோல் இல்லை, அதனால் இவங்க தான் இப்போ எல்லாம் மூணு தடவை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கொலஸ்ட்ராமை எடுத்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஹை ஏஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சர்ஜரி பண்ணணுன்ட்டாங்க. சரின்னு சொல்லி அதையும் பண்ணியாச்சு. இப்போ பண்ணி 12 நாள் ஆகுது. யூரின் டியூப்பு போட்டதுனால அந்த டியூப்பை கழட்டிட்டாங்க. அதை கழட்டி யூரின் வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கே தெரியல, உங்களுக்கு புரிய வைக்க எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அநாகரிகமாக பேசுகிறாங்களா, வெளில போக சொல்கிறாங்க? இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், இனிமேல் நான் உங்கள் பிள்ளைய ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.